அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். அது கூடவே அந்த ப்ராடக்ட்டில் நான் இன்றைக்கி என்ன மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐபல் பிராண்டோட ஓடிஜி தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் நான் வந்து ஐபல் பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அகாராவ் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நான் அதுவுமே செக் பண்ணி பார்த்தேன், பட் அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் 4.1 தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பிராண்டுக்கு 4.2 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது கூட இந்த ஓடிஜிக்கு இன்னொரு பெனிஃபிட்டுமே இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஐபல் பிராண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணணும்லாம் தெரியாது. அந்த மேனுவல் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை படித்து பார்த்துட்டு அப்படி யூஸ் பண்ணணும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை செய்யும்போது உள்ளுக்குள்ளே பதட்டமாகவும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். பட் அதை அப்புறம் செஞ்சு முடித்த பின்னாடி இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களில் யாருக்காவது அந்த மாதிரிலாம் தோணுதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் இந்த ஓடிஜி வாங்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண பின்னாடி இவ்வளோ தானா, இதுக்காக போய் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ, அது எப்படி இருக்குமோ பயந்தமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் பார்சல் வந்தால் போதும், என் பையன் நான் தான் அதை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லுவான். இந்த தடவை அதே மாதிரி தான் சொன்னான். பட் ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், இது அம்மாவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைம்மா இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். இல்லை நீ ஓப்பன் பண்ணக்கூடாது, நீ ஓப்பன் பண்ணால் நான் வந்து நீ ஓப்பன் பண்ணுற மாதிரி வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆள் உடனே பயந்தடிச்சு ஓடிட்டார். ஏன்னா அவனுக்கு வீடியோ முன்னாடி வர்றதுக்கு ரொம்பவே ஷை பண்ணுவான். நானே ஒரு சில கிப்பிங்ஸில் அவனை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டு வீடியோ எடுத்த அனுபவம்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஜிக்குள்ளேயே அதுக்குண்டான மேனுவல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டெலாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு சைடில் 3 பட்டன்ஸு, லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்துருந்துச்சு. சரி அதையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது குக்கீஸ்லாம் வந்து மேக் பண்ணிக்கலாம். குக்கீஸு, பீஸா இந்த மாதிரி இதெல்லாம் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரே எல்லாம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்டாண்ட், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரில் பண்ணுற ராடும், அந்த சிக்கன் கிரில்லிங்க்கு செட் பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடியும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நம்ம அந்த ட்ரேலாம் உள்ளே வச்சுட்டு வெளியே எடுக்கும்போது ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ கையில் தொட முடியாது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒரு இந்த கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பிடிச்சி நம்ம அந்த ட்ரேயை வந்து வெளியே எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து இந்த ட்ரே இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா குக்கீஸ் பண்ணுறதுக்காக, இந்த ட்ரேக்கு மட்டும்தான் அந்த ஹேண்டில் செட் ஆகுது. நம்ம பேக்கிங்காக வாங்கியிருக்க ட்ரேக்கு அது செட் ஆகவே இல்லை. நான் ப்ரௌனி செய்யும்போது தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த குக்கீஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அதையுமே இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகிடுச்சு. இன்னும் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கரண்ட்டில் போட்டு ஆன் பண்ணி நமக்கு வந்து லைட்டெல்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா பார்சலில் தானே வந்துச்சு, நம்ம கடையில் போய் செக் பண்ணி வாங்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டோர் வந்து நல்ல கிளாஸில் கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஓடிஜியே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, வெயிட்டெல்லாம் இல்லை, ஈஸியாக தூக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்திலே இருந்த ஸ்டடி டேபிள் மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் எரியுதா, ஓடிஜி வந்து ஒர்க் ஆகுதா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஒரு விஷயம் புதுசாக வாங்கிட்டா போதும், அதை எடுத்து பார்த்துக்குவோம். அந்த மாதிரி தான் நானும் மறுபடியும் டோரை திறந்து அதில் எல்லாம் கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு வேறு பார்த்துக்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 3 பட்டன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபஸ்ட்டு பட்டன் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடெல்லாம் நமக்கு செட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. தேர்ட் பட்டன் தான் நமக்கு டைமர் பட்டன். அந்த டைமர் பட்டனை செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டைமிங்ஸ் முடிஞ்ச பின்னாடி அழகாக ஒரு சவுண்டுமே அதில் வந்து கிளிக்குன்னு வந்து ஒரு சவுண்டுமே வருது. நமக்கு வந்து அந்த சவுண்ட் வந்துட்டாலே நம்ம வச்சுருக்க அந்த டைம் முடிஞ்சிருச்சு, நமக்கு பேக் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ லைட்டுமே ஆன் ஆகிடுச்சு. நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தான் லைட் ஸ்டார்ட் ஆகுது. லைட்டு போட்ட பின்னாடி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்களுமே ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படா அம்மா ப்ரௌனி செஞ்சு கொடுப்பாங்க மறுபடியும் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு. என்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரே வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2
டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ட்ரே வந்துச்சு. சரி இப்போ அதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் மீஷோவில் தானே ஆர்டர் பண்ணுவோம். மீஷோவில் நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் நமக்கு ப்ராடக்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துடுச்சு. அந்த ட்ரேயுமே பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரே வந்த நெக்ஸ்ட் டேவே நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஷார்ட்ஸில் வந்து என்னால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் லாங் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் கடையில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். டார்க் மோடு. இந்த சாக்லேட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமுல் பட்டர் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அமுல் பட்டரில் ஒரு 75 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது வந்து 100 கிராம் பேக்கேஜ். நான் ஒரு 75 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுல் பட்டரையுமே வந்து நல்லா வந்து பீஸாக கட் பண்ணேன். இந்த பட்டரை கட் பண்ணும்போது தான் தோணுது, அப்பா பட்டர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கட் பண்ண. இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு பட்டர் கட் பண்ண. அதுக்கு தான் வந்து வெண்ணெய்ன்னு பேர் வச்சுருக்காங்களே போல், அழகாக வலுவலுன்னு கட் பண்ண வருது இல்லையா? சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பட்டரையுமே கட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். 100 கிராம் போடலாமான்னு தான் யோசித்தேன். பட் ஆனால் கொஞ்சம் வந்து நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 75 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான், இதே வந்து ரேஷியோவில் தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு கடாயில் செஞ்சிருந்தது. இப்போது டபுள் பாயிலிங் மெத்தடில் நமக்கு வந்து பாயில் பண்ணி அந்த சாக்லேட்டு பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகணும் இல்லையா? அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த ஆவிலேயே வந்து இந்த சாக்லேட்டு பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்காக இதை அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். அப்படியே மறுபடியும் அந்த பட்டர் மேலே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பட்டர் வந்து நசுக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சா, எனக்கு விளையாடணும் போல தான் தோணுச்சு. சரி இதையே பார்த்துட்டு இருந்தால் நம்ம எப்போ ப்ரௌனிக்கு பேட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த பேட்டர் ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். இப்போ அந்த பாயில்டு அந்த ஆவி படப்படவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் சாக்லேட்டும் அந்த ப்ரௌனியும் மெல்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா டார்க்காக சாக்லேட் இருக்குது, அது மேலே எல்லோயிஷாக பட்டர் இருக்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வர வச்சிடணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் நம்ம இது தான் ரெடி பண்ணணும் ப்ரௌனி செய்ய ஆரம்பிக்கும் போது. ஏன்னா இது நல்லா ஆறின பின்னாடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டர் கூட மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் மெல்ட் ஆகி இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய சாக்லேட்டு பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் எனக்கு மெல்ட் ஆகவே நான் அதை விடலை, அதை போட்டு நசுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு, நமக்கு மெல்ட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் இந்த கறி இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி சாக்லேட்டெல்லாம் மெல்ட் பண்ணி நம்ம சமைக்கும் போது நமக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஆஹா, நம்மளும் ஏதோ ஒரு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போல், நம்மளும் ஒரு பேக்கர் ஐட்டம் போல் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்த்திங்களா? இதை அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு பவுலில் 2 எக்கு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்கு சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இது கூட நீங்கள் வந்து 3 எக்கு சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் 2 எக்கே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் வந்து 3 எக்கு 4 எக்லாம் சேர்த்துறாங்க. பட் எக்கோட ஸ்மெல் வந்து அதிகமாக வந்துடும். நமக்கு ப்ரௌனி அப்படிங்கிறதுனால அந்த எக்கோட ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 75 கிராம் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரும் ஒரு 75 கிராம் எடுத்துகிட்டு, உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னா நீங்கள் 100 கிராமாக கூட சேர்த்துக்கலாம். பட் எங்கள் வீட்டில் ஸ்வீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் சாக்லேட்டோட அந்த டார்க்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். பட் இதுவே நல்ல ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த நம்ம பீட் பண்ணியிருக்க எக்கு கூட சேர்த்துட்டு இதையுமே நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா கடைங்களெல்லாம் கேட்டு பார்த்தோன்னா ஒரு பீஸ் 80 ருபீஸ் 100 ருபீஸ்லாம் கூட சொல்கிறாங்க. பட் ஆனால் வீட்டில் செய்கிறது இவ்வளோ ஈஸி. நம்ம வீட்டில் டார்க் சாக்லேட்டு, முட்டை, மைதா இதெல்லாம் இருந்தால் போதும். நம்ம வீட்டில் முட்டை, மைதா எல்லாமே இருக்கும். பட் டார்க் சாக்லேட் மட்டும் நிறைய பேர் வீட்டில் இருக்காது இல்லையா? அதை மட்டும் கடையில் வாங்கினீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள், வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் கூடவே நம்ம ஒரு 75 கிராம் அளவுக்கு மைதா, ஒரு 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் இந்த ஸ்டேஜில் வெனிலா எசன்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி சார்ஜில் சொன்ன மாதிரி என் பிள்ளைங்க வெறும் அந்த டார்க் சாக்லேட்டோட டேஸ்ட் மட்டும் தாம்மா இருக்கணும், அதனால் எங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்து தான் பண்ணியிருந்தேன். பட் சேர்த்தாலுமே வெனிலா எசன்ஸோட ஃப்ளேவர்லாம் அதிகமாக ஒன்றும் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் நல்லா இருக்குது. இந்த தடவை நான் வந்து
வெனிலா எசன்ஸ் சேர்க்கல. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டேன் ஓடிஜியை. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய ஓடிஜியுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் லைட் எரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா பேட்டர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்மளுடைய சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அப்பப்பப்பா கண்ணில் ஒத்திக்கலாம் போல் அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சில்கியாக ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு பேட்டர் இருக்கணும். உங்கள்கிட்ட மைதா வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சலிச்சு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்தனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேக்கிங் ட்ரேயில் பேட்டர் ஷீட் போட்டு அது மேலேயும் நான் வந்து பட்டர் தடவிட்டு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை தூக்கி ஊற்றியாச்சு. அப்படியே ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ரிப்பனாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கே இவ்வளோ ஆசையாக இருக்குது, கிட்ஸுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ நீங்களுமே வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. கடாயில் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சேர்த்த பேட்டரில் ஏர்லாக் எதுவும் விழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டூத் பிக் வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலேயுமே கொஞ்சம் டார்க் சாக்லேட் போடலாம். அதான் என் பிள்ளைங்க வந்து டார்க் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்களுக்காக நிறைய டார்க் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்பு இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆஹா நம்மளா இதெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கடையில் தானே வாங்குகிறோம். பட் வீட்லேயே செய்கிறோன்னு நினைக்கும் போது அப்படியே நமக்குமே கொஞ்சம் வந்து கெத்தாக தான் இருக்குது. இப்போ ஓடிஜி ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரௌனி பேட்டரை தூக்கி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 to 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து பார்க்கணும் எங்கள் வீட்டில் அம்மா எப்போம்மா வந்து இந்த மிஷின் கற்றும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் சமையல் கட்டவே சுற்றி வந்தாங்க. இப்போ வந்து ஒரு வழியாக அந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் 25 மினிட்ஸ் தான் பேக்கிங்காக வச்சுருந்தேன். மேக்ஸிமம் 25 மினிட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் 35 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரௌனி நல்லா வந்து கிரிங்கிள் டாப்போட சூப்பராக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வெளியே எடுத்து பார்த்த பின்னாடி தான் எனக்கு தோணுச்சு, அப்பா நம்மளும் ஜெயிச்சிட்டோண்டா மாறா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்போ அந்த ப்ரௌனியை அப்படியே கட் பீசஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணி எடுத்து பார்த்தா ரொம்ப சூப்பராக கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறின பின்னாடி எடுத்தால் ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் நல்லா வந்து ஆறின பின்னாடி எடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ப்ரௌனியை ஆற விட்டுருங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அவசரம் தாங்காமல் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு லைட்டாக ஒட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு சூப்பரான ப்ரௌனி வீட்டிலே வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க. அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளுடைய வீடியோ வந்து இத்தோடு முடிஞ்சிருச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, let's see you. Sophia Monster. Assalamu alaikum. Bye guys.